தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ். இவரது மகன் பென்னிக்ஸ். இவர்கள் செல்போன் கடை நடத்தி வந்தனர். 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதியன்று கொரோனா ஊரடங்கு நேரத்தை தாண்டி செல்போன் கடையை திறந்து வைத்ததாக போலீசாருக்கும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல் நிலையம் அழைத்து சென்று போலீஸ் கஸ்டடியில் இருந்த தந்தை மகன் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், கொம்பன் என்கிற ரகுகணேஷ் மற்றும் முருகன், சாமதுரை, முத்துராஜ், செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து, பால்துரை ஆகிய 10 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 10 காவலர்களில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று உயிரிழந்தார். சிபிஐ தரப்பில் முதற்கட்டமாக 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும், இரண்டாவது கட்டமாக கூடுதலாக 400 பக்கம் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிய விசாரணை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் 5½ ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த கொலை வழக்கில் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது நீதிபதி முத்துக்குமரன் 1 மணி நேரத்திற்கு மேலாக தீர்ப்பை வாசித்தார். கோவில்பட்டி கிளை சிறையில் இருவரும் அடைக்கப்பட்ட போது அவர்களது உடல்களிலும் காயங்கள் இருந்தன. ஆனால் நோய் தொற்று காரணமாக அவர்கள் உயிரிழக்கவில்லை. கம்பு, கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலேயே அவர்களது இறப்பு நடந்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையில் கூறியிருக்கிறார்கள். தந்தை மகன் இருவருக்கும் போலீஸ்காரர்கள் தாக்கியதால் தான் காயம் ஏற்பட்டுள்ளது என்பது ஊர்ஜிதமாகிறது என நீதிபதி குறிப்பிட்டார். தந்தை மகன் ஆகிய இருவரின் உயிரிழப்பும் கொலை என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையை பதிவு செய்துள்ளது. அவர்களது உடலில் உட்புறம் இருந்த காயம் பல முறை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இரவு முழுவதும் 10 நிமிட இடைவெளி விட்டுவிட்டு தொடர்ந்து தாக்கினார்கள். 200 முறைக்கு மேல் பின்னால் தாக்கினார்கள் என பென்னிக்ஸ் அவரது உறவினரிடம் கூறியதாக குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் நீதிபதி குறிப்பிட்டார். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்கச் சொன்னதால்தான் ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கி உள்ளனர். கைகளை கயிறில் கட்டி தொங்கவிட்டு தாக்கியுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. டேபிளில் படுக்க வைத்தும் தாக்கியிருக்கிறார்கள். ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தாக்கும் போது நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்திருக்கிறார்கள் எனவும், இவர்களை அடித்து நாம் பயிற்சி எடுத்துக் கொள்வோம் எனவும் காவல்துறையினர் அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர் என்பதை நீதிபதி தெரிவித்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தங்களை அடிக்கச் சொல்லி கூறினார். அடிப்பதை பார்க்க யாரும் வருகிறார்களா என்பதை கண்காணிக்க காவல் நிலையத்தில் வெளியே இருந்து கண்காணித்து வந்தோம் என மற்றொரு காவலர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரையும் இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நீண்ட நேரமாக காவல்துறையினர் தாக்கியிருக்கிறார்கள். காவல்துறையினர் நினைத்திருந்தால் அவர்கள் செய்த தவறை திருத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார். உயிரிழந்த தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவர் மீதும் போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த தந்தை மற்றும் மகனின் இரத்தக்கரை படிந்த ஆடையை உறவினர்களிடம் கொடுத்து குப்பை தொட்டியில் போடச் சொல்லி இருக்கிறார்கள். முதலில் விசாரித்த காவல்துறையினர் அந்த ஆடையை கைப்பற்றி சிபிஐ வசம் ஒப்படைக்கவில்லை. ஆனால் சிபிஐ ஆடைகளை கைப்பற்றியது என்றும் நீதிபதி தெரிவித்தார். சிசிடிவி கேமராக்களில் உள்ள பதிவுகளை நீக்கிவிட்டு பகலை இரவாகவும், இரவை பகல் போன்று மாற்றி இருக்கிறார்கள்.
இந்த வழக்கில் அனைத்து தடயங்களையும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு விசாரணைகளையும் பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது என நீதிபதி தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் குற்றவாளிகளின் சொத்து மதிப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்து அந்த தகவலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். அதன்படி வருகிற 30ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் 30ஆம் தேதி குற்றவாளிகளுக்கான தீர்ப்பு விவரங்கள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் வழக்கு விசாரணையின் போது ஆதார் ஆவணங்களை திருத்தி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்து தனியாக விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதி முத்துக்குமரன் குறிப்பிட்டார். இதற்கிடையே குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட 9 போலீசாருக்கும் உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என ஜெயராஜின் மகள் பர்சி தெரிவித்தார். எங்க அப்பாவும் என் தம்பியும் மாறி மாறி, எங்க அப்பா முன்னாடி தம்பியையும், என் தம்பி முன்னாடி அப்பாவையும், எங்க அப்பா என் தம்பியை அடிக்கும்போது அவ்வளோ கதறி இருக்காங்க. இதெல்லாம் அவனுங்க ரசிச்சு, அந்த இன்ஸ்பெக்டர் ரசிச்சு இது பண்ணியிருந்திருக்கான். மனுஷங்களே அவங்க கிடையாது. ஒருத்தன் குண்டா நல்லா சிக்கியிருக்கான், வந்து அடிக்கி பழக வாங்கன்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் மிருகமாக தான் அவன் இருந்திருக்காங்கிறதுக்கு இருக்கு. குற்றவாளின்னு அவங்க நிரூபணம் ஆகியிருக்கு. தண்டனை கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.